மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் வழங்கியதை தொடர்ந்து மகாராஷ்டிரா முதல்வர் பதவியை ஏற்கப் போவது யார் என்ற பரபரப்பு மாநில அரசியலில் நிலவுகிறது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க 145 இடங்கள் தேவை. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பாஜக, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகாயுதி கூட்டணி 230 இடங்களை கைப்பற்றியது. இதில் பாஜக 149 தொகுதிகளில் போட்டியிட்டு 132 தொகுதிகளை கைப்பற்றியது. ஷிண்டே பிரிவு சிவசேனா 57 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்தன. உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஒட்டுமொத்தமாக 46 இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்தது. இதையடுத்து அந்த கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளில் ஒன்று கூட பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோர் மும்பையில் உள்ள ராஜ்பவனில் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்தனர். அப்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஷிண்டே வழங்கினார். இதைத் தொடர்ந்து புதிய அரசு பதவியேற்கும் வரை காபந்து முதல்வராக நீடிக்குமாறு ஏக்நாத் ஷிண்டேவை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். தற்போது பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் முதல்வர் பதவி பாஜகவுக்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது. மகத்தான வெற்றியை தொடர்ந்து மகாராஷ்டிரா பாஜகவின் முகமாக பக்கா மாஸ் காட்டிய தேவேந்திர பட்னவிஸ் முதல்வர் பதவியை ஏற்பார் என்றும், சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு துணை முதல்வர் வழங்கும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர்கள் விரும்புகின்றனர். இந்த பின்னணியில்தான் தேவேந்திர பட்னவிஸ் திங்கட்கிழமை டெல்லிக்கு சென்றனர். அங்கு அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பாகவும் அதற்கான தீர்வு குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் அவர் செவ்வாய்க்கிழமை காலை மும்பை திரும்பினார். மகாயுதி கூட்டணியில் முதல்வர் பதவி தொடர்பாக ஒருமித்த கருத்து ஏற்பட்ட நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆளுநரை தேவேந்திர பட்னவிஸ் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருந்தன. இதையடுத்து புதிய முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தங்கள் தரப்பு முடிவை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்று விவரம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சிவசேனா செய்தி தொடர்பாளர் நரேஷ் மஹஸ்கே கூறும்போது, மகாராஷ்டிராவில் பீகார் மாடல் திட்டத்தை அமல் செய்யலாம். பீகாரில் பாஜக அதிக இடங்களில் வென்றிருந்தாலும் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் தான் முதல்வராக பதவி வகிக்கிறார். எனவே அந்த பீகார் மாடலை இங்கும் அமல் செய்யலாம். அதைத்தான் எங்கள் கட்சி MLA-க்கள் விரும்புகின்றனர். இது தொடர்பான முடிவை மகாயுதி கூட்டணியின் மூத்த தலைவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றார். பாஜக மூத்த தலைவரான பிரவீன் தரேக்கர் கூறும்போது, மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் தான் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். தேர்தலில் அந்த தீர்ப்பை தான் மக்கள் வழங்கியுள்ளனர். மக்களின் எண்ணத்தை பாஜக மேலிடம் நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடியின் பக்கம் மகாராஷ்டிரா மக்கள் நிற்கின்றனர். எனவே பட்னவிஸ் தான் முதல்வராக வர வேண்டும். மகாராஷ்டிராவுக்கு ஒரு திறமை வாய்ந்த நிர்வாக திறன் உள்ள தலைவர் தேவை. எனவே பட்னவிஸை முதல்வர் பதவியில் அமர தலைவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்தான் மகாயுதி கூட்டணியை ஒற்றுமையாக வழிநடத்தினார். கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான இடங்களை வழங்கி ஒற்றுமை காத்தார். கூட்டணி கட்சிகளுக்குள் எந்த பிளவும் ஏற்படாமல் அவர் நடந்து கொண்டார் என்றார். ஆனால் ஷிண்டே தலைமையிலான மகாயுதி கூட்டணி அரசின் செயல்பாடுகள் தான் மக்கள் வாக்களிக்க முதன்மை காரணம் என்றும், அதனால் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதல்வர் ஆக வேண்டும் என்றும் அழுத்தமாக சொல்லி வருகிறது சிவசேனா தரப்பு. முதல்வரை தேர்ந்தெடுப்பது தாமதமானால் என்ன ஆகும் என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் காலம் முடிவடைய உள்ளது. ஒருவேளை முதல்வர் பதவியேற்க காலதாமதம் ஏற்பட்டால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் நிலை வரலாம் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக முடிவெடுக்க இக்கட்டான சூழ்நிலையில் மகாயுதி கூட்டணி தலைவர்கள் உள்ளனர். அதே நேரத்தில் தற்போது நடைபெற்ற தேர்தல் முடிவுகள், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட MLA-க்களின் பட்டியல் ஆகியவை மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே வழங்கப்பட்டு விட்டது. எனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 73வது பிரிவின்படி MLA-க்கள் தேர்வு செய்யப்பட்ட அறிவிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டதால் புதிய பேரவை அமைக்கப்பட்டதாக அர்த்தமாகிறது என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் புதிய அமைச்சரவை பதவி ஏற்காவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் நிபுணர்கள்
தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் அதிக இடங்களில் வெற்றி, பட்னவிஸுக்கு பெருகும் ஆதரவு உள்ளிட்ட காரணங்களால் அவருக்கே முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. மறுபுறம் பீகாரை மாடலை முன்வைக்கும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பிடமும் நம்பிக்கை எஞ்சியிருக்கிறது. இது குறித்து மகாயுதி கூட்டணி தலைவர்களுடன் பாஜக மேலிடம் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதால் ஒரு சில தினங்களிலேயே இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது.